சாப்பிட்லாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கை உரிக்கும் போது நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கீறி விட்டுட்டு நம்ம வந்து உரித்தோம்னா ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி உரிக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோல் எல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடும். அதனால் நான் வந்து நல்லா கழுவிட்டு தான் தோல் வந்து உரிச்சிருக்கேன். திரும்ப ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் நம்ம எல்லாம் அரைச்சிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிழங்கு, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து பல்ஸ் மோடில் நம்ம வந்து அரைச்சி கொட்டிக்கணும். இதோட வந்து அரிசி மாவு கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வடை தட்டி போடலாம். சோம்பு, இது சோம்பு நம்ம சேர்த்தனோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையாக இருக்கும். இது நம்ம மரத்து காய். இந்த காயில் நான் சிப்ஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு, எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.